உங்களுக்கு எல்லாருக்கும் நான் அதுதான் சொல்லுவேன். யாரும் அம்மாவோ அப்பாவோ பொண்டாட்டியோ பாட்டியோ தாத்தாவோ முட்டாளாக இருக்கலாம். யார் நல்லா இருக்குண்ணா அவங்களும் நல்லா இருக்குன்னு யார் நினைக்கணும்? அதான் நமக்கு நல்லது. அதான் நமக்கு 6 அறிவு இருக்குதுன்னு அர்த்தம். அது கோவமாக திட்டுதுன்னா அதுக்கு அதான் தெரியும். கோவமாக திட்டணும், தப்பு கிடையாது. அதுக்கு மரியாதைலாம் பேசி அதை ஏமாந்துடக்கூடாது. திட்டும்போது செம்ம திட்டு மறந்துடணும். மறுநாள் போயிட்டு என்ன ஆச்சுன்னு கேட்கணும். அவ்வளோதான். புரியுது நான் சொல்கிறேன்ட்டு? ஏன் திட்டுறதுக்கு தான் திட்டணுமே தவிர திட்டுறத ஒரு வேலையை வச்சுக்கிறோமா? விருப்பம்லாம் ஆகக்கூடாது. இங்கே யாரும் பகைவரே இல்லை. யாரும் என்ன பண்ணக்கூடாது? பகைமை உணர்ச்சியோட பார்க்கவே கூடாது. முட்டாளாக தான் பார்க்கணும், பகைவராக பார்க்கக்கூடாது. புரியுதா? எப்படி பார்க்கணும்? முட்டாள் என்ன போய் ஒருத்தனால நேசிக்க முடியல, பாவம் பொழுது அது அப்படி தான் நினைக்கணும். என்ன பார்க்கக்கூடாது? பகைவரை பார்த்தா என்ன அர்த்தம்? அவனுக்கும் கீழே நீ. அவன் ஒரு முட்டாள்னா நீ பெரிய லூசுன்னு அர்த்தம். அதுக்கு தெரியல, காலம் தெரியல, அதுக்கு வாழ தெரியல, அது என்னன்னு புரியல. அதனால் அது என்ன பண்ணுது? கோவப்படுது. நமக்கு தான் தெரியுதில்ல, அது எவ்வளோ நாள் இருக்க போகுது ஒன்றா? சில பொண்டாட்டிங்கெல்லாம் புருஷன் அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. எப்படி 10 வருஷம் முடி சேர்த்துருவான். அது வரைக்கும் திட்டு போட்டோம். சில வயசானவங்களாம் திட்டுன்னு இருப்பாங்க, கம்னு இருப்பாங்க வீட்டுங்களையா. சில மாமியாருங்களை மருமகளுங்களாம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாளுங்க. இது செத்த பேருக்கு ஒரு வாழ்க்கை இது. எப்படியும் 20 வருஷம் 30 வருஷம் முன்னாடி போயிடும். அதுமா எப்படி இருந்துக்கலாம், அப்போ வாழ்ந்துக்கலான்னு இருப்பாங்க. அது மாதிரி புத்திசாலிங்க போச்சுப்பாங்க எங்கேயுமே. அதனால் அன்பு தான் பிரதானம். எல்லாம் நல்லா நினைக்கிறது தான் சரி.